சர்வதேச அளவில் புகழ்பெற்று வரும் மல்லர் கம்பம் விளையாட்டு குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது காணலாம். பண்டை காலத்து தற்காப்பு கலாச்சார விளையாட்டுப் போட்டிகளாக இருந்த மல்லர் கம்பம், சிலம்பம் உள்ளிட்ட பல்வேறு விளையாட்டுகள் மீண்டும் இளைஞர்கள் மத்தியிலும் குழந்தைகள் மத்தியிலும் இடம் பிடித்துள்ளது. உலக அளவில் 17க்கும் மேற்பட்ட நாடுகளில் கற்றுத்தரப்படும் இந்த தற்காப்பு விளையாட்டு மத்திய அரசின் கீழ் கேலோ இந்தியா உள்ளிட்ட தேசிய அளவில் பல்வேறு போட்டிகளில் இது இடம்பெற்றுள்ளது. மல்லர் கம்பம் விளையாட்டு தேசிய அளவில் பல்வேறு போட்டிகளில் நடைபெறுகின்றன. சர்வதேச விளையாட்டு வீரர்களை உருவாக்கிய விழுப்புரம் மல்லர் கம்பம் விளையாட்டுக் கழகம் தற்பொழுது 30 நாள் கோடை பயிற்சியை தொடங்கியுள்ளது. இதில் 300க்கும் மேற்பட்ட மாணவிகள் கலந்து கொண்டு பயிற்சி பெற்று வருகின்றனர். காலை மாலை 2 வேளைகளிலும் கற்றுத்தரப்படும் இந்த மல்லர் கம்பம் பயிற்சியில் ஏராளமான மாணவர்கள் கலந்து கொண்டுள்ளனர். 5 வயதிற்கு மேற்பட்ட ஆண், பெண், சிறுவர், சிறுமியர் என அனைவரும் கலந்து கொண்டுள்ளனர். ஜிம்னாஸ்டிக், யோகா உள்ளிட்ட கலைகளும் கற்றுத்தரப்படுகிறது. இது குறித்து இங்கு பயிற்சி அளிக்கும் பயிற்சியாளர் ஹேமச்சந்திரன் கூறுகையில், கோடைக்கால பயிற்சி முகாம் இது தமிழ்நாட்டில் லெவலில் வந்து பெரிய கேம்ப். இது மல்லர் கம்பத்தில் ராமநாதபுரம், தருமபுரி, மதுரை அந்த மாதிரி வந்து வெளி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்திருக்காங்க. பயிற்சி பெற்று வரும் மாணவி ராஷ்மி கூறுகையில், சம்மர் ஹாலிடேஸில் வந்து சம்மர் கேம்ப் அட்டன் பண்ணுறேன். லீவை ஸ்பெண்ட் பண்ணுறதே எனக்கு ரொம்ப மனசு திருப்தியாக இருக்குது. இது வந்து நான் செகண்ட் டைம் வரேன். போன வருஷமும் வந்திருந்தேன், இந்த வருஷமும் வந்திருக்கேன். வந்து நிறைய பயிற்சி கொடுக்குறாங்க. யோகோ, ஜிம்னாஸ்டிக்கு, சிலம்பம், மல்லர் கம்பம், கயிறு மல்லர் கம்பம் அப்படின்னு நிறைய ப்ராக்டிஸ் கொடுக்குறாங்க. உடல் அளவிலும் மன அளவிலும் வளர்ச்சி பெற்று வரும் மாணவர்கள் செல்போன், தொலைக்காட்சி போன்ற நவீன உபகரணங்களை தவிர்த்து மன அழுத்தத்திலிருந்து விடுபட்டு கல்வியில் ஆர்வம் காட்ட முடிகிறது என்று உளவியலாளர்கள் கூறுகின்றனர். டிடி தமிழ் செய்திகளுக்காக விழுப்புரத்திலிருந்து ஜி. சுரேஷ்.